அத மாதிரி ஒரு சோதனை உண்டா? மனைவியை அமைச்சு வச்சோன்னு ஏற்பகையார் கேட்டோன்னு தந்தாருன்னு இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாளாந்தரமா என் ஒய்ஃபை கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்கேங்கிறாங்க. கண்டிப்பா நான்லாம் வசதி இருந்தா அவங்க மேல எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும். அது விளையாடுறதுக்கான சமாச்சாரமா? என் மதம் சம்பந்தப்பட்ட வேலை இல்லையா? அதுல எவ்வளவு நுட்பமான விஷயத்தை வச்சிருக்காங்கிறத படித்து உருக்கத்தோடு பார்த்தாதான் அதை பற்றி உணர முடியும் நண்பர்களே. பெரிய புராணத்துல எல்லா அடியார்களுக்குமே சோதனை வந்திருக்கிறது. அந்த சோதனைகள் சுட்டரிக்காதா? தங்கம் வைரமாக மென்னுகின்ற போது, நகையாக மென்னுகின்ற போது பலருடைய பாராட்டை பெறுகிறது. அது நெருப்புக்குழிக்குள் இறங்கி தன்னையை சுய பரிசோதனை செய்து சத்திய சோதனை செய்கின்ற போது சுட்டு எரிக்கும் அல்லவா என்று அக்னி கனல் கக்கினார். இந்த அம்மா அதை வாங்கி அப்படியே ஒரே பாட்டில் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான். நம்ம விளக்கம் பெறணுங்கிறதுக்காக தான் மீண்டும் 2 பேருக்கும் எதையாவது ஒண்ணு சொல்லி நமக்கு இந்த மந்திர சாவியை கையில் கொடுத்து அந்த பூட்டை திறக்க சொல்வார்களா என்று நினைக்கின்றேன். எனவே நாம் வாழ்க்கையில பார்க்கின்றேன், யாருக்கு நம்முடைய வெறும் அந்த காலத்து நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கு மட்டும் ராமானுஜர் தொடங்கி இன்றைய வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சோதனை இருந்தது, விவேகானந்தருக்கு இருந்தது, ரமணருக்கு இருந்தது, ஆதிசங்கர் பகவத்பாதாவுக்கு இருந்தது, மகாபெரியவருக்கு இருந்தது. மகாபெரியவருக்குள்ள சோதனை கேட்டுமா? தயவு செய்து இந்த குரு சேனல்ல இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, அப்பதான் அவர் எப்படி மகான்னு தெரியும். அவருடைய 80வது வயசுல எல்லாரும் பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 10 பத்திரிகைக்காரங்க போயிருக்காங்க. பெரியவா, உங்களை எல்லாரும் தபசுங்கிறாங்க, காமத்தை வளைத்த காமகோடிங்கிறாங்க, உங்களை பத்தி ஏன் கிசு கிசுவே வராம இருக்குன்னு போய் இதை விட ஒரு சோதனை வேணுமா சார் மகா பெரியவருக்கு? அவர் சொன்னார், ஊரெல்லாம் அப்படி மெச்சுக்கிறாளே தவிர எனக்கு தப்பு செய்ய இடம் தராதபடி பராசக்தி பார்த்துக்கிறாங்க.